கொட்டப்பாக்க எதுக்குடா இவனுங்க எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க? வயல்ல வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கணுமா? கூலி யார் கொடுக்கணும்? நீங்க தான். ஓ, கொடுக்கணும்ல? ஆமாப்பா, தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறது பாவம். நான் சொன்னனே, அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அளக்க சொல்லு. சரிங்க மன்னாரே, ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு. சரிங்க. டேய், அடுத்து சொல்றா, மூட்டைய மாத்தி எடுத்துட்டு வந்துட போறான். மன்னாரே, ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை, அத இத நீ காலாகாலத்துல கொடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல. அவத்து குடுறா. என்ன என்ன இது பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்சேன்? இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க. நீங்களே எடுத்துட்டு போங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி. நிஜமா காலையில இருந்து நாங்க நீராரம் கூட குடிக்கலங்க. ஓ, நீராகாரத்தை நானா புடிங்க குடிச்சுட்டேன். இந்த ஜனங்கள் இருக்க புள்ள விட்டீங்கலாம் என்ன தத்தெடுத்துக்க சொல்றியா? இந்த நெல்லுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை கொடுத்துருங்க. என்னது உங்களுக்கு சேர வேண்டிய நெல்லா? ஏய், நீ என்ன பங்காளியாடா? ஏண்டா பரதேசி பயமாங்கன? நெல்லு மட்டும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. நெல் இல்லைன்னு சொல்லுவனா இந்த மூட்டை கணக்கில் அடுக்கி வச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். வெளியே போயிருங்க. சொல்றது காதுல விடல? வெளியில போங்கடா நாய்களா. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை வாங்க போக மாட்டோம். வாங்காம போக மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க. ஏய் கதிர்வேல், இவங்க மேல விடுறா. அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற? எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா. எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா. இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்லியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வரேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ற? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? கொட்டப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். உள்ளிக்கோட்டை சொரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது? போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாமா? நான் ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறதுக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறதுக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. யோ நில்லியா, யார் யானே? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யார் யானே? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள எட்டி குதிச்சிட்டேன். ஆனா போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உன்கிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா? அண்ணே அண்ணே இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. பூசணிக்காய் விக்கிறதுக்கு இல்ல, வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்றா. ஓ என்னைய மிரட்டுற? ஆம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யாரு நீ? நானா? நான் தாண்டா மம்பட்டியான். அனாவசியமா அடி வாங்கி சாகாத. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. எவ்வளவு இருக்கு? 25 பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்க பணக்காரங்களை போய் பாருங்க. என் முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சுப்பாறை வழியா வாராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? மம்பட்டியான்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? ஓ முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமாத்தே பேச்சுப்பாறை, அது வழியா தான் வருவாரு. சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும்னே. சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேர் நாய் 2 பேரை டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். யாரா செல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர் ஏயா என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட லட்சியம் தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? ஓடுதல தூக்குல தொங்குறது நீ தான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை காட்டு. அத்தான் செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. அத்தான். பஞ்சாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. ஸ்கூலுக்கு தான் மூடிட்டு போனேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆ. அவர் என்னடானா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன? உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போறேன் கராத்தே ஸ்கூல பாக்குறேன். வெற்றியோட திரும்புறேன். பாடுவா பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? என்னது புதுசா லெட்டர்? ஓ வாடகையை வாயில கேட்கறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்க லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப, அந்த வரப்பட்டி கார்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா?
முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம்? பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது? பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா. ஓ, என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும். அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க, அவன் தான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறானே. அப்புறம் என்ன பூவு பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி, வாய் ஊமை, காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன். அடகதான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொடலோட புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம். கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ, பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர், ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறிய. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முளைச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே சொல்லு. இரு ஊர் கடை கொடுக்காம ஓடுறா டேய். என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேன். பஸ் நிறுத்தாத. 1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறிய? இருகூரு பல்லபாளையம் பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீர்த்துருவேன்டா. என்ன இருகூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பல்லபாளையம் பாப்பம்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க பாரு. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுடன் 4 அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து போச்சு. நீ இருகூருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வைய. எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? இருகூருக்கு நான் வர்றதை பத்தியோ போறதை பத்தியோ எனக்கு கூட பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுங்குல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி, அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்புன்னு புடிச்சுக்க. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்ட செருப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்ட சொன்னானா? இது ஒருத்தர் சொல்லுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த 2 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? 3வது காரணம் நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, ஏதோ உன்னை காலில் தட்டு விடுதுடா. என்ன புதையலா? இல்லடா, துண்டுடா. ஏய், நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான். அவன்கிட்ட இருந்தா வந்திருக்கோம். இரு விசாரிக்கிறேன். பெரியசாமி, என்னங்க ஐயா? துணியெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லா துணியும் கரெக்டா இருக்கு. நல்லா எண்ணி பாத்துக்கடா. அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன். என்னன்னா மடைய நினைச்சீங்களா? பாத்தியா, மடையன் நினைச்சேன்னு கேக்குறான். என்ன திமிர் இருக்கும், தூக்கி விட்டுறா. நேரமாச்சு, வாங்கலாம் வீட்டுக்கு போலாம். வாங்கடா. ஐ கோட் கரெக்ட். ஏன் அங்கே நின்றுக்க? வாடா. நீ தூக்கி எரிஞ்சதுண்டு ஏனும்டா? ஓன் துண்டு தானா? அப்ப போனா போட்டும் பரவாயில்ல. பரவாயில்லையா? பல்ல உடைச்சு போடுவேன். துணியில நின்னுகிட்டு இருக்க, விளையாடுறீங்களா? என் பேண்ட் ஷர்ட் எடுத்து போடுங்க. போடுறோம். போட்டுருவோமா? நான் வெளியே வர முடியாத தைரியத்தை ஓடுறீங்களா? வந்துருவேன்டா. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி கரையேறுவேன்? அம்மா, மீன் கிடைக்குதே. டேய்,
பாம்பட செந்தில் எப்படா வருவான்? அவன் ட்ரெஸ் கொண்டு மேல கொடுத்துட்டு வா. ஒண்ணும் வேணாண்டா, அவன் எப்படி வரான்னு பாத்துருவோம். அவன் அப்படியே வந்துட போறான்டா. அதையும் தான் பாத்துருவோமே. நீ அம்மனமா பாக்குறதுல அவன் ட்ரெஸ் போடுற. ஏன்டா என் ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க? நான் எங்கடா எடுத்துட்டு வந்தேன்? அவன் எடுத்துட்டு வந்தான். டேய், அது கிடக்கட்டும். உனக்கு ஏது இந்த புடவை? ஏன் நல்ல நேரம் பெரியசாமி கொஞ்சம் அசந்து இருந்தான். இந்த புடவை அழிச்சிட்டு வந்தேன். இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கடா. என்னடா டேய் செந்தில், நினைச்சு பார்க்கவே முடியலடா. டேய் கோலி கோபால் வரானா? இப்ப பாரு ஒரு விளையாட்டு பண்ணுவோமா? என்னடா? சும்மா இரு. என்னப்பா அனியா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஆஹா, காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது. நாம போய் காப்பாத்துவோம். டேய், என்னடா தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதம்மா, நான் இல்ல. என்ன தோல் எரும மாடு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு மணி எறும்பு நாய்க்க மாட்டீங்க. அதுதான் தோல் அந்த மாதிரி இருக்கு. டேய், இடத்த காலி பண்ணுங்கடா. போங்கடா. இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க. நீ வாமா, உன்னை நான் காப்பாத்துறேன். சரி கோழி கோபாலு. ஏண்டா காளி பசங்களா, திட்டம் போட்டே என்ன கலாட்டா பண்றீங்களா? இருங்கடா, நேரம் கிடைக்கட்டும், உங்களை கொடைஞ்சிடுறேன். நடைய பாரு நட்டுவ களி மாதிரி. டேய் விளையாண்டது போதும், முதல்ல உன் ட்ரெஸ் மாத்து. என்னடா கிண்டல் பண்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா? என்ன கொங்கா பையன் நினைச்சீங்களா? இன்னைக்கு இதோட தான் வர போறேன். நடடா நடங்கடா. எதுக்குடா அழுகுற? இந்தாம்மா, எதுக்குமா பச்சை குழந்தை போட்டு இந்த அடி அடிக்கிற? பசிச்சு அழுகுது. வர்ற வருமானம் கால் வயித்து கஞ்சி கூட பத்தல. இதுல பாலுக்கு நான் எங்க போவேன்? அதுக்கு தான் 2 அடி அடிச்சேன். டேய், அந்த குழந்தை அழுகை நிறுத்துறதுக்கு யாராவது ஒரு பாட்டு பாருங்கடா. ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி பை அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானே நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்கார்றா. பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அருணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். உன் நல்ல நேரம் இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். டேய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசியை தீக்கத்தான் பாலத்துல நம்மனு பஞ்சாயத்துல சொல்லி இருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காதுல்ல, ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்த கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். உன் நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கடா. ஐ பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? போடா மாங்க வடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா, அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்யற நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிருமே. ஏய், யாராங்க? நான் தான். சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிறீங்களா? கையில புஸ்தகத்தையே காணோம். வீட்டுல இருக்கு. வீட்டுல புஸ்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, டேய், கம்ப்யூட்டர் பெல்ட் உட்கார்றா. இந்த வண்டி. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்டுல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதான்டா, வந்து சாப்பிடு. வாங்க கணக்குள்ள உர வாங்க போனீங்களே, வாங்கலையா? இல்லையே. ஏ இந்த உரத்தை போட்டா பயிர் எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 8 அடின்னா. போடலைன்னா எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 7 அடின்னா. 1/2 அடிக்காக அந்த உரத்தை ஏன் போய் வாங்கிட்டு வரணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வகையில நமக்கு பணமும் மிச்சம், உரமும் மிச்சம். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க? பின்ன என்ன, இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியே இல்ல. நாளைக்காவது உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொளி KP சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ, அவங்க ஆடுறவங்க இல்ல, பாடுறவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனாம்மா, பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பார்க்கறாரு. மிலிட்டரின்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது. இந்தாங்க, உங்க வீட்டுக்காரர் லெட்டர் எழுதியிருக்காரு. சீதா, டான்ஸ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதா? அந்த ராமு விஷயம் என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? பால் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட்டை கழட்டி பின்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல. ஏன்னா பெல்ட் பிஞ்சு போச்சே. நல்ல வேணும், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படிப்போ.
ஓ கண்ட கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊரம் பார்த்தவன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க போய் வேலையை பாருங்க. நீ வா. என்ன புக்கு எடுத்துக்கோங்க. டேய் செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் பேலா தானே போற. இதே புக்கு அடுத்த வருஷம் வச்சுக்க. இங்க வர்றா, நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். காலி பசங்க. என்ன சீதா, பரிட்சைகள் எல்லாம் படிச்சிருக்கியா? ஏன் சீதா, படிச்சிருக்கியான்னு தானே கேட்டான். இவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். இப்படி நாண்டு போறிய? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதைய. ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்குறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா? என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானமா போச்சு. நான் தூக்கு போட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரட்டா? என்ன ஒளிக்கிறதே இருங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்க. விளைக்கிருவோம். ஏய், நாய்க்குள்ள முத ஏறட்டும்டா. ஏறா விசிலடிக்க போறான். நீ வரையா வரலையா? ஏன்டா பரிசைக்கு போகும்போது அவசரம் மாதிரி கைப்பிடிச்சிருக்க? உங்க ஆத்த கண்டல்ல விழுந்துருச்சு. அப்படியா? டேய், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி